உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ணு எல்லாம் சொன்னாப்பா, அதை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாண நாள் அதுவுமா உங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. குடும்பமே சந்தோஷமா இருந்தப்ப திருஷ்டி மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சே. அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்கிறதா என் மக சொன்னாப்பா. அது முடிஞ்சிருச்சா? அம்மா இப்ப நல்லா இருக்காங்களா? இன்னும் சர்ஜரி முடியல சார், போயிட்டு தான் இருக்கு. ஒரு பொண்ணு உங்க குடும்பத்துல நுழைஞ்சு உங்க நிம்மதியை நாசம் பண்ணிட்டாப்பா. கடைசியில உங்க அம்மாவையே சுட்டுட்டு ஓடிட்டா. அது உங்களுக்கு பர்சனல் ட்ராஜடி தான். இந்த துயரத்துல இருந்து உங்க குடும்பம் மீண்டு வரணும்ப்பா. அதுக்கு உண்டான மனபலத்தை ஆண்டவன் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்க அம்மா சீக்கிரமே குணமாயி வர நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. இருப்பா, ரம்யா கிட்ட போனை கொடுக்குறேன். இந்த அம்மா. கார்த்தி ஒரு நிமிஷம். அப்பா நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரிம்மா. கார்த்தி, அங்க தீபா இருக்காளா? இல்ல, தீபா இங்க இல்ல. அவங்க வந்தா நான் கால் பண்ண சொல்றேன். நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யோ சாமியாரே, எதுக்கு வழி மறிச்ச? ஐயோ 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 ஐயோ. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன சிரிச்சிட்டு இருக்க? மேடம், என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே. நான் தான் சேகர். இந்த கெட்டப்ல உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏய் ஷேகரா, நீ நிஜ சாமியார் மாதிரியே இருக்கேப்பா. உன்னை போலி சாமியார்னு யாரும் நம்ப மாட்டாங்க. பாத்தீங்களா, நீங்களே கண்டுபிடிக்க முடியலனா அந்த தீபாவால என்ன போலி சாமியார்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்பவே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி தான் மேடம். சரி, நான் செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமத்துல உனக்கு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த லொகேஷனை உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன், பாத்துக்க. நீ அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிடு. ஓ. அப்புறம் 10 ஜூனியர் ஆர்டிஸ்ட ஷூட்டிங்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுக்கோ. தீபாவை நான் அங்க கூட்டிட்டு வரப்போ அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து உன் மேல ஒரு மரியாதை வரணும். இவர் பெரிய சாமியாரா தான் இருப்பார்னு அவ மனசுல நினைக்கணும். அதெல்லாம் சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லவே இல்லையே. என்ன சொல்லல? அந்த தீபா கிட்ட பரிகாரத்தை பத்தி என்ன சொல்லணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. சரி சொல்றேன், கேட்டுக்கோ. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சறேன். சரி, நீ போயிட்டு வா. அப்ப நான் வரேன் மேடம். ஐயோ ஐயோ, நாச்சியா சுடாத, நாச்சியாவை சுடாத. ஐயோ நாச்சியா, ஐயோ நாச்சியாவை சுடாத. அப்பா, நாச்சியாவை சுடாத. அப்பா, நாச்சியாவை சுடாத. நாச்சியா, மாமா சுடாத. மாமா என்னாச்சு? மாமா, மாமா என்னாச்சு? மாமா மெதுவா. மாமா அப்பா என்னாச்சு? மாமா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, தண்ணி கொண்டு வா. மீனாட்சி, என்ன மாமா? ஏன்பா, ஏதாவது கனவு கண்டீங்களா? அம்மாவை சுடாதன்னு சொல்றீங்க. என்ன மாமா? இல்லம்மா, சீக்கிரமா மீனாட்சி. ஐயோ மாமா, அக்கா சீக்கிரம் இந்தா குடுங்க. மாமா தண்ணி குடிங்கப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. என்ன பேப்பர் படிச்சிட்டு இருக்கியா? அட, எப்படி கண்டுபிடிச்ச? அதுல என்ன பத்தின நியூஸ் வந்திருக்கணுமே. ஆமா, வந்திருக்கு. என்ன கண்டுபிடிக்க ஒரு தனி படம் அமைச்சிருக்கிறதா வந்திருக்குமே. ஆமா, வந்திருக்கு. என்ன புடிச்சு கொடுத்தா 10 லட்ச ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்குமே. ஆமா, போட்டிருக்கு. என்ன புடிச்சு கொடுத்துட்டு அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை நாமளே வாங்கிட்டா என்னன்னு நீ நினைச்சிருக்கணுமே. ஆமா, கரெக்டா சொல்றியே.
இல்ல 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 தங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் அப்படியெல்லாம் நினைக்கல, தப்பா எடுத்துக்காத. ஏய், நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச உங்க அம்மாவையே நான் சுற்றுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாத. அந்த அபிராமிக்கு 3 தோட்டானா உங்க அம்மாவுக்கு 6 தோட்டாவை பரிசா கொடுப்பேன். அது என்ன கணக்கு? அத்தைக்கு 3, எங்க அம்மாக்கு 6 தோட்டா? அபிராமிய 3 தோட்டால சுட்டும் சாகல, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காளே. இதே மாதிரி உங்க அம்மாவும் இழுத்துட்டு இருக்க கூடாதுல. அதனாலதான் 6 தோட்டா. அப்பதான் உங்க அம்மாவுக்கு ஸ்பாட்லயே உயிர் போயிரும். ஏய், எங்க அம்மா உனக்கு சோறு போட்டு தங்க இடம கொடுத்ததுக்கு இதுதான் பரிசா? இதெல்லாம் நீ என்ன காட்டி கொடுத்தாதான் நடக்கும், இல்லனா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆ, சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலையிலே முக்காட போட்டுட்டு போய் பேப்பரை வாங்கிட்டு வந்து படிச்சுட்டேன். ஏய், வெளியில எதுக்கு போன? உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட மாட்டினா தங்க இடம் கொடுத்த குத்தத்துக்காக நாங்களும் மாட்டிப்போம். அப்போ நான் மாட்டுறது உனக்கு பிரச்சனை இல்ல, நீ மாட்டிக்க கூடாது, அப்படிதானே? ஏய், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. பார்த்து ஜாக்கிரதையா இருந்தா சொல்ல வந்த. கவலைப்படாத, நான் ஒன்னும் மாட்டிக்க மாட்டேன். ஒரு பெரிய லாயரா பார்த்து முன்ஜாமீன் வாங்கிக்கிறேன். ஏரியா, ஒன்னு கேட்கலாமா? கேளு. ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன், நீ கோவப்படக்கூடாது. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற? சரி கேளு. ஒருவேளை நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வைரத்தை என்ன பண்ணுவ? ஏய், என்ன பேசுற? நான் தான் அப்பவே கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா வைரக்கல்ல உன்கிட்ட கொடுத்துட்டு போவேன். அப்ப வைரத்தை இப்பவே என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? வைரத்தை வாங்கின கையோட என்ன போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொகுசா வாழ்றதுக்காக தான் அந்த வைரத்தையே அடிச்சிட்டு வந்தேன். என்ன பத்திரமா பாத்துக்கிட்டா உங்களுக்கும் அதுல ஒரு ஷேர் தரேன். 2 ஷேர்னா சாதாரண பணம் இல்ல, அதுவே பல கோடி தரும். உங்க அம்மா என்ன ஒழுங்கா பாத்துக்கிட்டா ஈசிஆர்ல ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட்னு வாங்கி தரேன். ரியா, நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். அதுக்கு முன்ன நீ உங்க அம்மாவை எனக்கு வான்கோழி பிரியாணி பண்ணி வைக்க சொல்லு. ஐயோ, ரியா சொன்னதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈசிஆர்ல பங்களா, கொடைக்கானல்ல எஸ்டேட், அப்புறம் கோடிக்கணக்கில் பணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.